அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விரும்பிய ஒன்று அதை அடைவதற்கான நுட்பங்களும் ரகசியங்களும். இப்போ நம்ம ஒரு பொருள் மேலேயோ இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம ஆசைப்படுறோம். ஆசைப்படும் பொழுது அது நமக்கு கிடைக்குதா அப்படின்னால் அதிகபட்சமாக கிடைப்பதில்லை. ஏற்கனவே நான் பதிவிட்ட மாதிரி ஒரு 100 விஷயங்கள், ஒரு 100 பொருள் மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னால் யதார்த்தமாக 2 விஷயம்தான் நடக்கும், இல்லை 3 விஷயம் நடக்கும். அப்படி தான் இந்த உலகியல் எல்லாமே இருக்குது. அதை சார்ந்து நாம் ஆசைப்பட்டதை சார்ந்து எதிர்பார்ப்புகள் மனித இனத்திற்கு நிறையாக இருக்கும். எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் எதிர்பார்த்த ஒன்று, எதிர்பார்த்த விஷயம் நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சற்று அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று அதை விட்டு நாம் வெறுக்க வேண்டும், அந்த விஷயத்தை வெறுக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு பணம் மிக அவசியமாக இருக்கிறது என்றால் அதை தேடி அவரோட எண்ணம் எல்லாமே இருக்கக்கூடாது. அதற்கான உழைப்புகள் இருக்கணும், அதற்கான சேமிப்பு இருக்கணும். ஆனால் அதை அதன் மேல் பற்று வைக்கக்கூடாது, அதன் மேல் ஆசைப்படக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னால், அதன் மேல் இருக்கும் ஆசையை அது வெறியாக, அதன் மேல் அதிக ஆர்வமாக, வெறி என்பதை விட அதிக ஆர்வம் அதன் மேல் நாம் செலுத்தக்கூடாது. அதை விட்டுடணும். நமக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலனா தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதை விட்டுடணும், வெறுத்துடணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பொருளையும் விரும்பி விரும்பி போனீர்களே ஆனால் அது விலகி ஓடும். ஆனால் ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ நீங்கள் வெறுத்தாலோ அதை அப்படியே விட்டுவிட்டால் அது உங்களை தேடி அடையும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்துக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நமக்கு தேவை அப்படின்னால் மனதளவில் அது இருந்தாலும் அதன் மேல் பற்று அதிகமாக வைக்கக்கூடாது, பற்றற்ற நிலையில்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில மகன்கள்லாம் இருப்பாங்க, அவர்கள் காசை கையாலேயே தொடமாட்டாங்க. ஆனால் அவர்களிடம் பணம் பொருளை, அவருக்கு தேவையானதை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் கொடுக்கும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்வதே இல்லை, அதை பற்றிலாம் பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களிடம் பணம் பொருள் எல்லாமே அவர்களை சென்றடையும். இப்படிதான் நீங்கள் ஒரு பொருளின் மேல் பற்று வைத்தீர்களே ஆனால் அது உங்களை விட்டு விலகி செல்லும். அதன் மேல் உங்களுடைய பற்றை வைக்காமல் இருந்தால் அது உங்களை தானாக தேடி வரும். ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே இயற்கையோடு இயற்கையாக, இயற்கை எப்படி நம்மை வழி நடத்துகிறதோ, நம் வாழ்க்கையை எப்படி செலுத்துகிறதோ, வழி அமைத்து விடுகிறதோ, அந்த வழியில் நாம் பயணிப்பது என்பதுதான் மிக சரியாக இருக்கும். ஏனென்றால் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் 100 விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா 2லேருந்து 5 வரைக்கும் தான் நடக்கும். ஆனால் அதுலேயே அதை மாதிரி நடக்கிறதுலே இந்த மனிதனுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை.
அவர்கள் அவ்வளவு கர்வம் அவர்களிடம் வந்து விடுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் இயற்கையோடு இயற்கையாக நாம் வாழ்வது என்பது தான் சரியானது. நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பொருள் மேல் ஆசை வைத்து விட்டீர்களே ஆனால் இந்த இயற்கையாகப்பட்டது உங்களுக்கு அந்த பொருளை கொடுத்தே தீரும். அது பொருளாக இருக்கட்டும், பணமாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதன் மேல் நீங்கள் ஆர்வம் செலுத்துகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், அதையே நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அந்த பொருள் உங்களை அடைந்தே தீரும். அதுதான் இயற்கையோட தன்மை. இயற்கையின் தன்மை அதுதான். அது எப்படி வரும் அப்படின்னால் உடனேவும் கிடைக்கலாம், இல்லை ஒரு 10 வருடங்கள் கழிச்சும் கிடைக்கலாம், இல்லை ஒரு 50 வருடங்கள் கழித்து கிடைக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மத்தையும் கிடைக்கலாம். இந்த கால இடைவெளி இருக்கு இல்லையா, இதில் தான் இங்கே பிரச்சனை. இப்போ இந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, உடனே அவனுக்கு கிடைக்கணும், ஆசைப்பட்டதை உடனே அனுபவிக்கணும், உடனே கிடைக்கணும். அவனுக்கு எல்லாத்துலேயும் அவசரம், எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு மனிதனுக்கு என்ன ஆகுது அப்படின்னால் பலவிதமான இடர்பாடுகளை அவன் அனுபவிக்கிறான். இப்போ இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படிங்கிறது அந்த ஃபாஸ்ட்டாக அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். நம்மளும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நம்மளும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே மேலே போயிடுறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த மனிதர் கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாத்திற்கும் கால அவகாசம், இடைவெளிங்கிறது தேவையாக இங்கு இருக்குது. அந்த கால இடைவெளியை நாம் மதிக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். இயற்கையும் அப்படிப்பட்டது தான். அந்த கால இடைவெளியில்தான் அது நம்ம ஆசைப்பட்டதை உங்களுக்கு கொடுக்கும். அதை விட்டுட்டு எனக்கு உடனே வேணும், எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னால் அது சம்பந்தமாக எதுவும் நடக்காமல் ஆகிவிடும். ஆகவே இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் தான் எதை ஆசைப்பட்டாலும் அதற்கு ஒரு அவகாசம் தர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் மகான்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த கால இடைவெளி என்பது மிக மிக அவசியமானது. இந்த பற்றற்ற நிலை, ஒரு 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 விஷயத்தின் மேல் ஆசைப்பட்டு அந்த கவனம் செலுத்தாமல் அதை நம்ம விட்டு விடுவது என்பது மகான்களுக்கும் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்படிதான் புத்தனிடம் பலவிதமான ஆசைகளை அவன் துறந்த பொழுதும் பலவிதமான இடர்பாடுகளையும் துன்பங்களையும் தனது ராஜ்யத்தையும் இழந்து அவன் உணவுக்காகவும் தங்குவதற்கு இடமில்லாமலும் உலகெங்கிலும் அலைந்து திரிந்து இந்த யோகத்தை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ சிரமப்பட்டு தன்னைத்தான் உணர்ந்தான். எப்படி என்றால் அவன் தியானத்தில் அமர்ந்து அவன் சுவாசத்தை கவனித்து அவன் கடைசியில் அந்த சூட்சுமத்தை கண்டறிந்தான். அப்படி அவன் கஷ்டப்பட்டு கண்டறிந்த அந்த சூட்சுமத்தை இந்த சித்தர்களும் மகான்களும் வாசியோகம் என்ற அந்த வித்தையை நமக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த புத்தனுக்கு அந்த ஞானோதயம் அடைய வேண்டும் என்ற அவனுக்கு அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் அவனுடைய எண்ணத்தில், மனதில், அந்த உயிரில் இருந்த அந்த காரணத்தினால் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னால் அந்த இறைநிலை ஆட்கொள்ளாமல் இருந்திருக்கும். யாராக இருந்தாலும் அந்த கடைசி தருணத்தில் எனக்கு முக்தி வேணும் அப்படின்ற பற்றையும் அவர் விட்டுடணும். இந்த முக்தி வேணுன்ற ஆசை கூட பற்று கூட அங்கே இருக்கக்கூடாது.
அப்படி இல்லாமல் வெறுமையாக நிரபராதியாக நாம் இருந்தால் அந்த முக்திங்கிறதும் ஞானோதயங்கிறதும் அதற்கு அடுத்தாற்போல் உங்களை வந்தடையும். ஆனால் அதன் மேல் ஆர்வமும் ஆசையும் உங்களுக்கு இருந்ததுனால் காலதாமதமாகும். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க, எல்லா விஷயத்துலேயும் எல்லா ஆசைகளையும் வேணான்னு விட்டுருப்பீங்க. கடைசியில் அந்த ஒரு ஆசை மட்டும் இருக்கும், அதையும் விட்டுடணும். நீ எப்போ வரையோ வா. இதற்காக மாணிக்கவாசர் வள்ளலார்லாம் அழுது புலம்பியிருக்காங்க. எப்போ வருவாயோ, இந்த நிலை எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அழுது புலம்பியிருப்பாங்க. இந்த பாவம் செய்தானா, அந்த பாவம் செய்தானா, இப்படி பண்ணனா, அப்படி பண்ணனா அப்படின்னு பலவிதமான தவறுகளை சுட்டு காட்டுவாங்க. நல்லோர் மனதை நடுங்க வைத்தேனா, பல தவறுகளை அவங்க அதில் சுட்டி காட்டுவாங்க. ஏன் என்னை ஆட்கொள்ள, நீனு என்ன காரணத்தினால ஆட்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதனைகளை எல்லாம் அந்த நூல்களில் பதிவிட்டிருப்பாங்க. திருவருப்பா 6ஆம் திருமுறையிலும் அந்த திருவாசகத்திலும் மாணிக்கவாசகர் பதிவிட்டிருப்பார். அதோடைய உண்மை நிலை என்றால், கடைசியில் எனக்கு இந்த ஞானம் வேண்டும் என்ற, நான் இறைவனை அடைந்து தீர வேண்டும் என்ற அந்த அவாவையும் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டால்தான் இறைவன் நமக்குள் உறைவார். அந்த இறைநிலையை நமக்குள் நாம் என்ன பண்ணலாம், தரிசிக்கலாம். அந்த இறை தன்மையை நமக்குள் உணரலாம். எங்கே உணரலாம்? பூர்வ மத்தியத்திற்கு மேல் உணரலாம். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, புத்தனாக இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கடைசியில் ஒரு பற்று இருக்க வேண்டும். அந்த பற்றையும் இறுதியில் விட்டுவிட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது உங்களை வந்தடையும். நம்ம ஆசைப்பட்டுட்டோங்கிறது நமக்கு தெரியும். ஆசைப்பட்டுட்டாலும் அது வேண்டாம் என்ற ஒரு வெறுப்புணர்வும் ஒரு பற்றற்ற தன்மையும் நமக்கு இருந்தால் மட்டுமே தான் நாம் வேண்டாம் என்ற சொன்ன அந்த பொருள் நம்மளை வந்தடையும். வாயளவில் வேண்டாம்னு சொல்லிட்டு மனசெல்லாம் அதையே நினச்சிட்டு இருந்தனால் அதிலும் தாமதமாகும். இப்படியும் இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் மனதளவிலும் அதை வேணான்னு ஒதுக்கணும். சும்மா வார்த்தையால் சொல்லிவிட்டு இப்படி வேணான்னு ஒதுக்குனதா அது சேருமா, அதனால நான் வேணான்னு நினைக்கிறேன், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. உண்மையாகவே அதை விட்டுருக்கணும். நீங்கள் பற்றற்று இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த விஷயம், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், நீங்கள் விரும்பிய விஷயம் உங்களை வந்தடையும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, யோக மார்க்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே பொருந்தும். ஆனால் 2 பேருக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த மற்ற மனிதர்களுக்கு அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கும், அவர்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மகானை பொறுத்தவரையிலும் கடைசி தேவையாக ஒன்று தான் இருக்கும். இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு, உண்மையான யோக மார்க்கத்தில் உண்மையான மனிதர்கள் ஈடுபடும்போது அவர்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு ஆசை இருக்கும். அதுதான் ஞானம் அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த ஆசையும் நாம் துறந்தால்தான் இறுதியில் அந்த நிலையை உணர முடியும். அப்படிதான் அந்த ஆசையை துறந்து புத்தன் போதி மரத்தடியில் அமர்ந்து தியானித்து தன்னுடைய மூச்சை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஞானோதயம் என்பது அவன் அதை விட்டு விலகிய போதுதான் அவனை அந்த ஞானோதயம், அந்த ஞான நிலை அவனை பற்றி கொண்டது. அதற்கு பின்தான் அந்த இயற்கையின் தன்மையை, அந்த பேராற்றலின் தன்மையை தன்னுள் உணர்கிறான். இப்படிதான்
நம் ஆசையை நாம் என்ன பண்ண வேண்டும்? உள்ளார்ந்து உண்மையாக அதை துறக்க வேண்டும். அப்படி துறந்தால்தான் நம் ஆசை அதை நம்மளால் அடைய முடியும். அதை நாம் துறந்தால்தான் நம் பின் சென்று அது நம்மளை நோக்கி வரும். அதை நம்ம துரத்திட்டே போனோம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, அது உங்களுக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆகவே இந்த நுட்பத்தையும் சூட்சமத்தையும் நீங்கள் கையாள வேண்டும். இது ரொம்ப பேருக்கு இந்த அனுபவங்கள் கொஞ்சம் இருக்கும், நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்காது. இப்போ அடுத்தாற்போல் நம்ம வள்ளலார் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்ப்போம். இப்போ வள்ளலாரை பொறுத்தவரையிலும் வள்ளலார் பக்தர்கள் என்று கூறுவார்கள். வள்ளலார் பக்தர் என்று கூறிவிட்டு இந்த கோயில்களில் இருக்கும் அந்த அனாச்சாரங்கள், அந்த கோயில்களில் இருக்கும் நடைமுறைகள், அந்த வழிகளையே பின்பற்றும் மனிதர்கள் இங்கே நிறையா இருக்காங்க. இப்போ வள்ளலார் என்ன சொன்னாரோ அதன்படி நம்ம வாழணும். அவர் என்ன வழியை நமக்கு வழிகாட்டி இருக்காரோ அந்த வழியில் நம்ம நடக்கணும், பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் மிக மிக குறைவு. ஏதோ 1-2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வள்ளலாருக்கு நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டேன். அப்போ மற்றவர்களுக்கும் உருவ வழிபாட்டில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த வள்ளலார் மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உருவ வழிபாட்டையே வேணாம் என்று உலகத்துக்கு உணர்த்திய பறைச்சாற்றிய வள்ளலாருக்கே கோயில் கட்டி அவர் உருவத்தை வைத்து கும்பிடுவதும் அவர் படத்தை வைத்து கும்பிடுவதும் இது ஒரு வேடிக்கை விளையாட்டாக இருக்குது. வள்ளலார் சொன்ன மாதிரி சிறுதெய்வ விளையாட்டு எல்லாமே இது சிறுபிள்ளை விளையாட்டு. இவைகள் எல்லாமே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது. ஆகவே தான் அதையெல்லாம் வேணான்னு சொல்கிறேன். இங்கே இருக்கும் ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் மிக பெரிய ஜோதி பிழம்பாக உங்களுக்கு பூர்வ மத்தியத்தில் இருக்கிறார். அவரை எப்படி தரிசிக்க வேண்டும் என்ற ரகசியங்கள் எல்லாம் அந்த 6ஆம் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6ஆம் திருமுறை மட்டும் தனியாக நாம் படிக்கணும். இந்த 5ஆம் திருமுறை வரைக்கும் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையில்லை. இந்த 2 நூலையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 6ஆம் திருமுறை 1ஆம் திருமுறையில் 6ஆம் திருமுறைக்கும் ஒன்றா பைன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் ஒரு சில நேரங்களில் குறைந்த கட்டணத்தில் இந்த திருவருட்பாவை கொடுத்தவர்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி நடப்பதில்லை. 2வது, இந்த திருவருட்பாவை இலவசமாக கொடுத்தாலோ திருவருட்பாவை குறைந்த விலையில் கொடுத்தாலோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த அகவலை படிப்பதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம் நடந்துக்கணும். அனைவரையும் பந்தாட்டமாட கூட்டிருப்பார். அதில் குப்பாடு போட்டு கூட்டிருப்பார். அந்த பந்தாட்டம் என்பது தான் இந்த சித்த வித்தை வாசியோகம் என்பது. நிறைய பேர் வள்ளலார் மார்க்கத்தில் இருப்பவர்கள் இதை ஒத்துக்கொள்வதே இல்லை. அவர் யோகத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்று கூறுவார்கள். அதனால்தான் வள்ளலார் என்ன பண்ணியிருக்காரு, சீக்கிரமாக அவர் மறைஞ்சிட்டார். நிறைய விஷயங்கள் அவர் காலத்தில் இருக்கும்பொழுதே அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வதில்லை. நிறைய விஷயங்கள் அவர் நடைமுறை தமிழில் அவர் தெளிவுபடுத்திட்டு போய் அவர் காலத்தில் அப்படி தெளிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நாம் அதை தெளிவுபடுத்தி சொன்னாலும் நம்பக்கூடாத கூட்டம் நிறைய இருக்குது. அன்னதானமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிற நபர்களும் உண்டு. அவன் எல்லா கர்மங்களையும் செய்வான். அவன் பற்றற்ற நிலையில் இருக்க மாட்டான், உலகவாசிகள் போலவே வாழ்வான். அன்னதானம் போட்டுட்டா உடனே மோட்சம் அடைஞ்சிடலாம்.
இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். காசிக்கு சென்றாலும் கருமம் தொலையாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவர் பாவங்களை நிறைய செஞ்சுட்டு காசியில் போய் குளிச்சுட்டா அந்த பாவம்லாம் கரைஞ்சிடுமா என்ன? அவர் என்ன செஞ்சாரோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பதிவுகளை நாம் நிறைய போட்டிருப்போம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நீங்கள் பாவம் செய்தீர்கள்னா அதற்கு எதிர்வினை, அந்த பாவத்தை அனுபவிக்கணும். புண்ணியம் செஞ்சீங்கன்னா அதற்கு எதிர்வினை, அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் இயற்கையோட நியதியும் கூட. இதிலேருந்து யாராலையும் மீள முடியாது. அது மகான்களாக இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. ஏனால் மகான்கள் சித்தர்கள் யாராக இருந்தாலும் இயற்கைக்கு உட்பட்டே வாழ்வார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களால் எல்லாம் செய்துவிட முடியும். இருந்தாலும் இயற்கைக்கு உட்பட்டே எளிமையாகவும் சாதாரணமாகவும் அவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர் தான் வள்ளலாரும். அப்படி இந்த உலக அனாச்சாரங்களை வேண்டாம் என்று கூறிய, ஜாதி மத வேதங்கள் வேண்டாம் என்று கூறிய இந்த வள்ளலாரை கோயில் கட்டுவதும் அவர் உருவத்தை வைத்து வணங்குவதும் வழக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கு இது புறம்பாக இருக்கிறது. உருவ வழிபாடே வேணாம் என்ற அவருடைய ஃபோட்டோ வச்சு கும்பிடுறதும், அவருடைய உருவத்தை சிலையாக்கி கும்பிடுவதும் வழக்கமாக மனிதர்கள் வைத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் இந்த பதிவை போடுறார். என்ன அப்படின்னால், உருவ வழிபாடே வேண்டாம், நாம் 5ஆம் திருமுறை வரையில் நான் பாடியதெல்லாம் இந்த மணிமாலை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முருகனை பற்றி பாடியது, இது எல்லாமே ஒரு சிறுபிள்ளை விளையாட்டாகவே இருந்து விட்டன. நானும் அந்த விளையாட்டை விளையாண்டு விட்டேன். 5ஆம் திருமுறை வரையில் நானும் இந்த உலகவாசிகள் போலவே இந்த உருவ வழிபாட்டில் ஆழ்ந்து அதிலே ஊறி அதிலே திளைத்து விட்டேன் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். 6ஆம் திருமுறைக்கு வரும்பொழுது தான் அது எல்லாம் எனக்கு தவறாக தெரிந்தது என்று அவரே கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 6ஆம் திருமுறையை தான் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன அந்த வள்ளலாரை பற்றி சில விதமான கதைகள் சொல்கிறாங்க. வள்ளலாருடைய பிறப்பை பற்றிய கதை. வள்ளலாரை மற்ற 63 நாயன்மார்களுக்கு சொல்கிற கதை மாதிரியே இந்த திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் விட்ட உமா பார்வதி வந்ததாக ஒரு பொய்க்கதையை சொல்லும் அந்த வழக்கம் இருந்துகிட்டு இருக்கிறது, இன்றளவிலும் இருக்குது. அதே போலவே வள்ளலாருக்கும் அதை மாதிரி சொல்கிற வழக்கம் உண்டு. அதெல்லாம் தவறு. அதே போலவே சிவபெருமான் நடராஜர் வள்ளலாருடைய அம்மாவிற்கு சிவபக்தர் ரூபத்தில் அவர்களுக்கு திண்ணீரை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கப் போகிறது அப்படின்னு அந்த விபூதியை நீங்கள் திண்ணீராக இட்டுக்கொண்டு நீங்கள் வாயில் போட்டுங்க. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கும். உங்களுக்கு பிறக்கும் அந்த குழந்தை ஞான குழந்தையாக இருக்கும் என்று சிவபெருமானே சொன்னதா ஒரு வரலாறு, பொய் கதைகள் இருக்குது. அது யாராக இருந்தாலும், பொய்க்கதைகள் யாரை பற்றி சொன்னாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. ஒரு கடவுளாகப்பட்டவருக்கு நாமமோ ரூபமோ கிடையாது என்று நாம் தெளிவாக சொல்லும் பொழுது இந்த கதைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. வள்ளலார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இறைவன் என்பவன் ஜோதி வடிவமானவன், அவனுக்கு நாமமோ ரூபமோ கிடையாதுன்னு சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த வள்ளலார் பக்தர்கள் இந்த மாதிரி பொய்க்கதைகளை ஏன் சொல்கிறாங்க, இது ஏன் எப்படி நம்புகிறாங்க அப்படிங்கிறது புரியலை. சன்மார்கி என்பவன் எவன் ஒருவன் சாகாமல் இருக்கிறானோ அவனே சன்மார்கி. இப்படி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நம்புனீங்கன்னா எப்படி சன்மார்கியாக இங்கே நம்ம வாழ முடியும்? சன்மார்க்கம் என்பது ஒரு தூய்மையான உண்மையான வாழ்க்கையை வாழ்வது தான். உள்ளதை உள்ளபடி பார்ப்பது, அறிவு சார்ந்து சிந்திப்பது, அறிவு சார்ந்து பார்ப்பது,
எல்லாத்தையும் விஞ்ஞானபூர்வமாக உணர்வது. அப்படிதான் வள்ளலாரும் உணர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவன்லாம் திருவருப்பாயை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதிலேருந்து நம்ம இந்த உலக ரகசியங்கள் என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்று வரையிலும் நாம் சில கட்டுக்கதைகளை வள்ளலாரை பற்றி நாம் கூறிக்கொண்டு தான் இப்படி தப்பான தகவலை பரப்பி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மூடத்தனம் என்பது தெரியாமலே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நிதர்சனமாக நடந்த உண்மை என்னவென்றால், வள்ளலாருடைய தாயார் வீட்டிற்கு ஒரு சிவபக்தர் எப்பொழுதுமே வருவது உண்டு. அந்த சிவபக்தருக்கு உணவளிப்பதும் வழக்கமாக இருப்பதும். அந்த காலத்தில் சிவபக்தர் என்றால் மதிப்பார்கள், உணவளிப்பார்கள். இந்த காலத்தில் அது வேறு விதமாக மாறிவிட்டது. சிவபக்தர்கள் என்ற அந்த சொல்லிற்கே அர்த்தமில்லாத நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதற்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்படிப்பட்ட அந்த சிவபக்தருக்கு இவர் உணவிடுவது வழக்கம். அப்பொழுது விபூதியை கொடுத்து அதை நீங்கள் பூசி வாருங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறான், ஒரு ஞான குழந்தை பிறக்கப் போகிறான். அந்த குழந்தை ஞானத்தை, இந்த யோகத்தை போதித்து இந்த உலகம் புகழும் அளவிற்கு மிகப்பெரிய ஞானியாக வருவான் என்று அவர் கூறியதும், அதேபோல் அந்த குழந்தை பிறந்து அவர் சிறு வயதில் இருந்து கொஞ்சம் வளர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த சிவபக்தர் கூறியது, அந்த ஞானி கூறியது உண்மையானது என்று வள்ளலாருடைய தாயார் புரிந்து கொண்டார். இதுதான் அங்கே நடந்த உண்மை. சிவபெருமானே விபூதி கொடுத்து சொன்னது என்பது ஒரு கட்டுக்கதை. எப்பொழுதுமே இந்த ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த கதைகள் அந்த ஞான மார்க்கத்தின் முன் கதை இருக்கு இல்லையா, அவர்கள் கதை, வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லிய கதைகள் இருக்கு இல்லையா, அது நிறைய விஷயங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்குது, உண்மைக்கு புறம்பாக இருக்குது. அவர்களை அதிகபட்சமாக தூக்கி பிடிக்கும் விஷயமாக இருக்குது. இந்த கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர்களுடைய வரலாறை கூறும்பொழுது அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை புகழை அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை, நடக்காத விஷயங்களை நடந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எல்லா நாயன்மார்களுக்கும் நடந்திருக்கு, எல்லா சித்தர்களுக்கும் நடந்திருக்கு. தவறான கதைகள் எல்லாம் இருக்குது. நாம் எப்போதும் சொல்வது போல் இந்த வரலாறையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அவர்கள் எழுதிய அந்த பாடல்களுடைய விளக்கம், அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அந்த பாடல்களை பற்றி எழுதிய விளக்கங்கள் எல்லாம் சிலது சரியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் சரி இருக்காது. ஆகவே நம் பாடல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓஷோ ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் சொல்வது என்னுடைய கடமை, அதை புரிந்து கொள்வது உங்களுடைய சுதந்திரம். ஏனென்றால் நான் ஒரு சிந்தனையின் வழியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கூறுவேன். ஆனால் உங்களுடைய மூளையோட கெப்பாசிட்டி, நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்களோ அப்படி தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களிடம் எப்படி கூற வேண்டும் என்று நினைத்தேனோ அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க. இப்போ நான் உண்மைன்னு நினச்சி ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், அதை வேறு விதமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படின்ற விஷயங்கள் இங்கே நிறையா இப்போவும் நடக்கும். நான் ஒரு விஷயத்தை பதிவிடுவேன், அதை ஒரு வேறு மாதிரி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிவு போடுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விதத்தை சித்தர்கள் என்ன சொன்னார்களோ அந்த பாடத்தில் அதே விதத்தில் நாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமாக ஒன்றாகவே இருக்குது. அது நல்ல அனுபவஸ்தர்கள், நல்ல நெறியில் இருப்பவர்களுக்கு தான் அது புரியும். ஒரு நேரத்தில் சில விஷயங்கள் புரியாமலும் இருப்பது உண்டு. இதையெல்லாம் இயல்பானது தான். இப்படி வள்ளலாரை பற்றி பொய்யான கதைகள் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. உண்மையான
விஷயங்களை தான் நம்ம வந்து உலகிற்கு சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளபடி தான் பார்க்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட குருநாதர்களாக இருந்தாலும் சித்தர்களாக யாராக இருந்தாலும் சரி, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நாம் வந்து குறிப்பிடுவது என்பது, பறைசாற்றுவது என்பதும் மிக தவறான விஷயமாகும். அப்படி தான் இன்றளவிலும் வடலூர் சபைகள் எல்லாம் அவர் சொன்ன விதத்தில் பிரார்த்தனை அதெல்லாம் நடக்குதானா? இல்லை. என்னை பொறுத்தவரையில் வள்ளலார் இந்த உடலில் நடக்கக்கூடிய இந்த ஆன்ம ஜோதி தரிசனத்தை அப்படியே வடலூரில் வைத்திருந்தார். என்னை பொறுத்தவரையில் அவர் அந்த கோவிலை அமைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அதில் இருக்கும் பிரச்சனைகள், சர்ச்சைகள் அதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அன்னதானம் என்ற பெயரில் வீட்டில் சாப்பாடை வச்சுக்கிட்டே வந்து சாப்பிட்றவங்க, உணவுக்கு வழியில்லாதவர்கள் தான் அன்னதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் அது அன்னதானம். நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்றவர்களுக்கு அது அன்னதானம் அல்ல, அது அநியாயம். இப்படி தான் அன்னதானம்லாம் இன்றைக்கி இருக்குது. ரோட்டில் ஒரு இடத்துல சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு பேர் அன்னதானம். வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் வந்து அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு போய் சாப்பிட போகிறான். அதுக்கு பேர் அன்னதானம் இல்லை. உணவற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது தான் அன்னதானம். அந்த வயிறு தான், அந்த குடல் தான் உங்களை வாழ்த்தும். அந்த பசியை அது உணர்ந்து இருக்கும் பொழுது, நீங்கள் அந்த உணவை அதில் போடும் பொழுது தானாக மனம், அந்த ஜீவன், அந்த குடல் எல்லாம் உங்களை வாழ்த்தும். அதுதான் அன்னதானம். யாரோ ஒருத்தவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உப்பு இல்லை சப்பு இல்லைன்ட்டு சொல்லிட்டு போவான். அவன் பசி அறியாதவன். பசியை அறிந்தவனுக்கு தான் உணவளிக்க வேண்டும். அதேபோல் இந்த ஞான பசி இருப்பவர்களுக்கு தான் இந்த ஞானத்தை போதிக்க வேண்டும். எல்லோருக்கும் போதிப்பது என்பது ஒரு தவறான விஷயமாகும். அது அவர்களிடம் போய் சேராது. அவர்களெல்லாம் அலட்சியப்படுத்துவார்கள். இன்றளவிலும் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். இதை எத்தனை பேர் பார்த்து பயன்பெறுறாங்க அப்படின்னா மிக மிக குறைவாகவே இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னது, சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு. அதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக. எப்படி இருந்தாலும் புது புது செய்திகள் அதில் வந்து ஒன்றை சார்ந்து ஒன்று நாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதற்கு மேலும் நாம் வந்து சொல்கிறதுக்கு முயற்சிப்போம். ஞானத்தை பொறுத்தவரையில் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நம்மள்கிட்ட இருக்கோ அதையெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் நாம் வந்து போக மாட்டோம். இப்படி சில நபர்கள் செய்வது உண்டு. இந்த வடநாட்டில் இருக்கும் அந்த வடநாட்டு கலாச்சாரங்களை, வடநாட்டு ஆன்மீகத்தை, வடநாட்டு தெய்வங்களை இந்த வடநாட்டுக்காரன் நமக்கு வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் நமக்கு வந்து புகுத்த வந்து முயற்சி பண்ணுறான். இந்த பகவத்கீதையை ஃப்ரீயாக கொடுப்பது. இங்கே கூட வந்து ஒரு நபர் வந்து இந்த ஆகாய கங்கை என்ற ஒரு நூலை கொடுத்தார். பகவத்கீதையின் சாரங்கள் எல்லாம் அதில் வந்து போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? 10 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறான். அது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா மதிப்புள்ள அந்த புத்தகத்தை. இப்படி அவன் பரப்புகிறான் அவனுடைய ஆன்மீகத்தை. கிருஷ்ணரை, அந்த விஷ்ணுவை முதன்மை கடவுளாக எல்லோரிடையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வடநாட்டுக்காரன் செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் வியாச முனிவர் வடநாட்டிலிருந்து வந்தவர். அவர் எப்படி இருந்தாலும் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வடநாட்டில் இருந்து வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் ஞானிகளாக இருந்தால் நாம் உண்மையை நீங்கள் சொன்னீர்களேயானால், உண்மையான விஷயத்தை கூறும்போது எங்கேருந்து சொன்னாலும் சரி, வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொய்யான விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த மக்களை திசை திருப்பும் ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுவது என்பதுதான் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அங்கே இருக்கிற கோடீஸ்வரர்கள் இந்த பகவத்கீதையை பரப்பணும், விஷ்ணுவை முதல் தெய்வமாக வணங்க வேண்டும். இந்த வைணவத்திற்கும் சைவத்திற்கும் இருந்த அந்த சண்டைகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு
அந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. அப்போ அது மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்றளவிலும் நடக்குது. அதில் வாங்கி நாம் வந்து படிக்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த குருமார்கள், இந்த சித்தர்கள், மகான்கள் சொல்லும் கட்டுக்கதைகளை எல்லாம் நம்பாதீர்கள். அவர்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு புரோகிதர், அந்த பூசாரிகள், இந்த ஆரியர்கள் சொல்வதெல்லாம் கேட்கணும். இந்த கடவுள்கள்லாம் இருக்காங்க, அங்கே போய் நீங்கள் தட்சணை கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த பழைய கதையெல்லாம் ஜாதி வேறுபாடு எல்லாமே அதில் வந்து சொல்லுது. அந்த வந்து பிராமண சேவை செய்யணும், இப்படி கட்டுக்கதைகள், உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், இதையெல்லாம் அவன் வந்து பரப்புகிறான், செலவு பண்ணி பரப்புகிறான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த கோடீஸ்வரர்களும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் கடவுள்களையும், தமிழ் கடவுள்கள் என்றால் யார்? இந்த சிறு தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த கருப்பணசாமி, வீரனார், இவங்க அவங்க, இவர்கள்லாம் யார் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள். அதே மூதாதையர்கள் தான் நம் சித்தர்களும் மகான்களும். இவர்களுடைய புகழை பரப்புவது, இவர்கள்தான் உண்மையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர்கள் யார் என்று கேட்டீர்களேயானால் இந்த சித்தர்களும் மகான்களும் தான். மற்றவர்கள் கூறிய நிறைய விஷயங்கள் இங்கே பொய்யா இருக்குது. ரிக்காக இருக்கட்டும், யஜுராக இருக்கட்டும், சாமமாக இருக்கட்டும், அதர்வன வேதமாக இருக்கட்டும், அதில் இருப்பவை பாதி ஒரு கால்வாசி ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது, முக்கால்வாசி பொய்யா இருக்குது, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள். பகவத்கீதையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த ரிக்வேதத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும், பாதிக்கு பாதி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி வேதங்கள் எல்லாம் வந்து இடை செருகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபர்கள் அதை வந்து எழுதியிருக்காங்க. அதில் நிறைய ஏற்றத்தாழ்வு, குற்றம் எல்லாமே இருக்குது, கலந்து இருக்குது. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து தெளிவாக இருக்குது. சித்தர்கள், அதற்கப்புறம் வந்த சித்தர்கள், அதற்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் தெளிவாக விளக்கத்தை நமக்கு புரிய வைத்து விட்டார்கள். யோகம் என்றால் என்ன, இந்த யோகத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், எப்படி முக்தி அடைய வேண்டும், இதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இந்த இவர்கள் சித்தர்கள் சொன்னதும் மகான்கள் சொன்னதும் இந்த தத்துவ ஞானிகள் சொன்னதும் ரெண்டும் ஒன்றாக இருக்குது. இந்த அறிவியலாளர்கள் சொன்னதும் இந்த அறிவியல் சொன்னதும் இவர்கள் சொன்ன உண்மையும் எல்லாம் ஒன்றாக இருக்குது. இப்படி இவர்கள் சொன்ன உண்மைக்கும் அவர்கள் சொன்ன உண்மைக்கும் ஒற்றுமை இருக்கும்போது அதை நம்ம நம்புகிறோம். இப்போ புத்தன் சொன்ன மாதிரி இந்த செல்களால் ஆனது தான் இந்த உடல், கோடிக்கணக்கான செல்களால் ஆனது தான் இந்த உடல். இந்த உடலில் இருக்கும் செல்கள் தோன்றி தோன்றி மறையக்கூடியது. அப்படி அது வந்து புதுசாக அது வந்து மறைஞ்சு மறைஞ்சு தோன்றதுனால தான் நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கிது. அப்படின்னு சயின்டிஃபிக்காக நிறைய உண்மைகளை அவர்கள் வந்து சொன்னது உண்மையாக இருக்குது. அறிவியலுக்கு அது எப்படி இருக்குன்னா ஒத்து வருது. அப்போ நம்ம அதை வந்து நம்புகிறோம். ஆனால் இவர்கள் சொன்ன வேதம் இவர்கள் எல்லாம் ஆரியர்களை தூக்கி பிடிக்கும் ஒரு விதமாக இருக்கிறது. அவர்களுக்கு பாதை சேவை பண்ணுவதும், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நாம் கொண்டு போய் கொடுப்பதும், ஒருத்தவன் இரும்படித்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் கஷ்டப்படாமல் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான், இவன் காசை கொண்டு போய் அவன் உண்டியலில் போடுறதும் அவன்கிட்ட காசை கொடுக்கறதும் ஒரு வழக்கமாக இவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதும் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ஒரு மகானும் சித்தரும் வேணுமா வேணாமா? அங்கெல்லாம் கடவுள் இல்லைடா, கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொன்ன திருமூலரை இன்றைக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறான், கட்டுக்கதைன்னு சொல்கிறான். சிவவாக்கியரெல்லாம் மோசமாக அவன் வந்து சொல்கிறான். ஏன்னா அவர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக சொன்னவர்கள், கடுமையாக சாடினவர் சிவவாக்கியர். அதே போல் திருமூலரும் அப்படி தான், வார்த்தைகள் தான் வேறு வேறு இருக்குமே தவிர இவர்கள் சொன்ன உண்மைகள் எல்லாம், உட்கருத்துகள் எல்லாம் ஒன்றாக இருக்குது. இப்போ காகபூசண்டர் ஆகட்டும், நிறைய சட்டமுனி, மச்சமுனி, எல்லா சித்தர்களும் சொன்னது வந்து
இடைக்காட்டு சித்தர் எல்லாரும் சொன்னது ஒரே விஷயத்தை தான் சொல்லுங்க. ஒரே யோகம் வாசி யோகம். அதனால் அந்த வாசி யோகத்தை தவறாக சொல்லும் நபர்கள், தவறான விளக்கம் சொல்பவர்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. புது புது விஷயமாக மக்களுக்கு புரியும்படி எடுத்து நாம் கூற வேண்டும். ரெண்டாவது, அவர்களுக்கு எளிமையாக புரியும் பாணியில் நாம் கூற வேண்டும். நிறைய பேர் சித்த வேதத்தை பார்த்து அப்படியே படிக்கிறதுலாம் ஒரு வழக்கமாக இருக்குது. சித்த வேதத்தில் நிறைய விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். அதை எளிதில் புரிய வைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். அதுதான் சித்த வேதத்தின் நம் சொல்வதற்கு சிறப்பாக இருக்கும். சித்த வேதத்தில் இருக்கிறது அப்படியே படிக்கிறதுக்கு நான் எதுக்கு சித்த வேதத்தை படித்து அப்படியே சொல்லணும்? வாங்கி படிச்சிங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். அதோடைய கருத்துக்களை எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து கூறணும். நம்ம அப்படி தான் இந்த சித்த வித்தியார்த்திகள் அது மாதிரி தான் செய்யணும். அந்த சித்த வேதத்தை பார்த்து அப்படியே படிக்கிறதுக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை அவங்களே வாங்கி படிச்சுக்க போகிறாங்க. அப்போ எளிமையாக நாம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்வது. இப்படி இல்லை என்றால் சித்தர்கள் மகான்களுடைய நூல்களில் சொன்னது அதை பற்றி நாம் எளிமையாக எடுத்து கூறுவது. அப்படி எதுவுமே தேவையில்லை. சாமி சொன்ன ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் எடுத்து சொல்வது, அதை சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவது, நம்மளுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துப்பது, அதனால் நமக்கு கிடைத்த நன்மைகள் எல்லாத்தையும் சொல்வது. அப்படி அவர்களும் அப்படி அந்த வழியில் நடந்தார்கள், அவர்களுக்கும் நன்மை நடக்கும். அந்த நன்மைகளுக்கு அவர்களே பொறுப்பு. சாமியோ சிவானந்த பரமஹம்சரோ இறைவனோ பொறுப்புலாம் கிடையாது. அவர் அந்த பயிற்சியை சரியாக செய்யும்போது அவருக்கு சில நன்மைகள்லாம் நடக்கும். நாம் செய்யும்போது நமக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. அதன் வழியாக தான் நம்ம அதை ஏற்றுக்கிறோம். சித்த வித்தையோ வாசியோகத்தையோ நம்ம ஏற்றுக்கிறோம். இல்லாட்டினா எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு அதுலேருந்து ஒன்றுமே கிடைக்கலனா அதை நான் எதுக்கு செய்யணும்? அது செய்யணும்னு அவசியமே இல்லையே. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சித்தவேதமாகட்டும் வாசியோகமாகட்டும், இதை ஏற்கனவே நாம் ஆராய்ச்சி செய்து விட்டோம். அதை சார்ந்து நிறைய விஷயங்களை உண்மையா பொய்யா என்று பகுத்து பார்த்து நிறைய விஷயங்களை எல்லாம் அதில் எங்கெங்கே போய் என்னென்ன செய்யணும் அது எல்லாம் செஞ்சு எல்லாம் தேடி தேடி ஓடி போய் யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இதில் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்கிறாங்க, எது சரியானது எது சரியில்லாது, எதை நாம் எடுத்துக்கணும், எந்த வழியை பின்பற்றணும், இப்படிலாம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக தான் உங்களுக்கு இதை நம்ம பரிந்துரைக்கிறோம். இந்த வழி தான் சரியான வழி, யோகத்தில் ஈடுபடுவது தான் மோட்சத்தை அடைவதற்கான ஒரே வழி, அதிலும் சித்த வித்தை என்பது மிக சிறந்த வழி. ஒரு சிலர் கேட்பதுண்டு, சித்த வித்தையும் வாசியோகமும் வேறையா அப்படின்னா கேட்பதுண்டு. சித்த வித்தையின் அடுத்த நிலை தான் வாசியோகம். அந்த ஜீவன் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த நிஷ்டை என்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஜீவனை நிறுத்தும் அந்த நிலை, அங்கேயே மனமற்ற நிலையில் நிற்குது இல்லையா, அந்த நிலைக்கு பேரு தான் வாசியோகம். சித்த வித்தை என்பது கதாகதம் செய்வது. அடிக்கடி நாம் சித்த வித்தையும் வாசியோகமும் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டையும் வேறு வேறு அப்படின்னு நினைப்பது உண்டு. அடுத்த படிவ நிலை தான் அது. சித்த வித்தை என்றது கதாகதம் செய்வது, வாசியோகம் என்பது மனமற்ற நிலையில் ஒரே நிலையில் அங்கே நிற்பது. அதை தான் நாம் வாசியோகம் என்று கூறுகிறோம். இதை நீங்கள் ரெண்டும் வேற வேற அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. இப்படி இந்த சித்தவேத கருத்துக்களை எல்லாம் நாம் வாசியோகத்தோட அந்த கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு எளிமையாக புரியும்படி நாம் ஒவ்வொரு ஊரிலும் நாம் என்ன பண்ணணும், வருடத்திற்கு ஒரு முறை இதையெல்லாம் கொண்டு செல்லணும். ஒரு சொற்பொழிவு ஆற்றுறது, ஒரு மீட்டிங் போடுறது, அங்கே ஒரு பேருரை ஆற்றுவது, அதை மாதிரி செயல்கள்லாம் நாம் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். எளிமையான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, ஒழுக்கமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய தலையாய கடமை ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திகளுக்கும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். முதலில் அந்த சித்த வித்தியார்த்தி தான் சரியாக வாழ்ந்து
தன் குடும்பத்தையும் சரியாக வழிநடத்தி தன் மனைவி மக்களை சரியாக வழிநடத்தி எளிமையாக வாழ்ந்து வரதட்சணை இல்லாமல் வாழ்ந்து வரதட்சணை வாங்காமல் ஆசைப்படாமல் இப்படி எளிமையாக வாழ்ந்து அவர் அந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து இந்த வழிக்கு நான் வருகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு நாம் வாழ வேண்டும். ஒரு கூட்டாக வாழ்வது, ஒரு 10 குடும்பங்கள் ஒன்றாக வாழ்வது, ஆசிரமம் போல ஒரே இடத்தில் வாழ்வது, கருத்து வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இந்த தலைவன் பொருளாளர் செயலாளர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அங்கே தலைமையெல்லாம் இருக்கக்கூடாது. எவர் ஒருவர் அனுபவஸ்தர்களோ அவர்கள் அவர்களுடைய கருத்தை கூறலாம். அவர் சின்ன வயதாக இருந்தாலும் அவர் கருத்தை கூறலாம், வயசானவர்களாக இருந்தாலும் கருத்தை கூறலாம். கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் உண்டு. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையான விஷயங்களை, நெறியான விஷயங்களை, ஒழுக்கமான விஷயங்களை, சரியான விஷயங்களை சொல்லும்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும். சரி, இத்துடன் இந்த காணொளியை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.